ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் வந்து பிஜி வந்து படிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா மெரிட்டில் வந்தீங்கன்னா வந்து படிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஐலேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ காலேஜ் இருக்குன்றதை பொறுத்து சீட்டும் வந்து கட் ஆஃப் வந்து எல்லாமே வேரி ஆகும். ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிக்கு. ஸோ எம்ஃபார்மசி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலேஜஸ் தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த 2 காலேஜிலுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 85 பிஜி வேக்கன்சி வந்து இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் 45 வேக்கன்சிஸ், அதாவது 45 சீட் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 40 சீட் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி 10 சீட்டு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி 10 சீட்டு, சூட்டிக்ஸ் 10 சீட்டு, அதுக்கப்புறம் காக்னசி வந்து 10 சீட்டு. ஸோ மொத்தம் 40 சீட்டு வந்து இருக்கும். இதே மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 சீட் இருக்கும். ஸோ அங்கே 3 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 15 சீட் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் 15, சூட்டிக்ஸில் 15, காக்னசியில் 15. ஸோ மொத்தம் 45 சீட் இருக்குது. ஸோ ஓவராலாக 85 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே படிக்கிறதுல என்ன பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஸோ நீ இப்போ வந்து எக்ஸாம், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எழுதி நல்லா டாப் ஸ்கோர் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில், ஒன்று மெட்ராஸ் இல்லை மதுரையில் நீங்கள் எந்த காலேஜில் என்ன சீட்னா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் நல்லா மார்க் எடுக்கும்போது நீங்கள் நினச்ச காலேஜில் நினச்ச கோர்ஸ் வந்து எடுத்து படிக்க முடியும். சூட்டிக்ஸ் இல்லை காலேஜ் காக்னசி இதெல்லாம் எடுத்து படிக்க முடியும். நீங்கள் எது படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. மினிமம் வந்து ஒரு 5,000 தான் இருக்கும். பெர் இயருக்கே வந்து 5,000 தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபன் வந்து நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு 10,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைஃபன் வந்து நம்ம 2 இயர்ஸ் 24 மந்த்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைஃபன் வந்து கண்டிப்பாக 10,000 பெர் மந்த்துன்ட்டு வந்து வரும். ஸோ இதுக்கு ஜிபேட் வந்து வேணுமா அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. ஜிபேட்ன்றது ப்ரைவேட் காலேஜில் நம்ம படிக்கிறதுக்கு, இது வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாடு லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அதில் நீங்கள் நல்லா டாப் ஸ்கோர் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா 5,000 மட்டும் ஃபீஸ் பண்ணால் போதும் பெர் இயருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து 10,000 பெர் மந்த்துக்கு ஸ்டைஃபன் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 125 எம்சிக்யூஸ் தான் வந்து வைப்பாங்க. சிலபஸ் வந்து நீங்கள் பேசிக்காக பிஃபார்ம் சிலபஸில் தான் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்னசிலேருந்து ஒரு 20 கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு சூட்டிக்ஸில் ஒரு 20 கொஷின், அதிலே வந்து நிறைய ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நான் இண்டிவிஜுவலாக அதுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள். இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 24/8 அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் நாளையிலேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். 1 வீக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸில் எக்ஸாமே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 7th அன்றைக்கி எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதே டைம் ஸ்கேல் தான் சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டால் 10 நாள்லேயே வந்து எக்ஸாம் வந்து வந்துடும். ஆல் டிக்கெட் வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் வந்து போடுவாங்க. ஸோ ஒரே சென்டர் தான். ஏன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000க்குள்ளே தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் எழுத ஒரு 500லேருந்து 700 இந்த ரேஞ்சு தான் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு 85 சீட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எம்ஃபார்ம் படிக்கணுன்றவங்களுக்கு இது ரொம்பவே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ நம்ம ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசம் இருக்காங்க. நம்ம ஃபீஸ் பே பண்ணோம் அட்லீஸ்ட் பெர் இயருக்கு 1 lakh வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ்க்கு மட்டும். அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது தனி பெனிஃபிட் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஃபீஸும் பே பண்ண மாட்டோம், அது இல்லாமல் ஸ்டைஃபனும் நமக்கு வந்து மாதம் 10,000 அப்படின்றது வந்து தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் பிஃபார்ம் முடிச்சிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை பற்றி பர்சனலாக இருக்கான டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு உங்களுடைய டவுட்ஸை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும். ஸோ இதை வந்து எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஷார்ட் டைமில் வந்து அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஷேர் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாருக்கும் மேஜராக வர டவுட் வந்து பிசிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து மஸ்ட் அப்படி தான் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் ஒரு நம்பர் போட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள். அப்படிலாம் இண்டிவிஜுவலாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக நினச்சினா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிஃபார்ம் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்தர் அப்டேட்டுக்கு நான் ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.